and welcome to our channel. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஒரு செடியை பற்றி தான் உங்களோட நான் பேச போகிறேன். அந்த செடியை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அந்த செடியில் வர காயை வச்சு ஒரு டிஷ்ஷு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது என்ன செடின்ட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க நான் சொன்ன செடி. இந்த செடியை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. எனக்கே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பற்றி தெரிஞ்சுது. தெரிஞ்சப்புறம் தான் இதை நான் செடியாக வாங்கி நான் வளர்த்துட்ருக்கேன். நான் ஒரு சின்ன செடியாக தான் வாங்கினேன். இது இவ்வளோ பெருசாகிடுச்சு. இதோட பேர் இங்கிலீஷில் ஜூன் ப்ளம்னு சொல்லுவாங்க, தமிழில் அமரக்காயின்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் வந்து அம்டேக்காயின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் அம்லங்கான்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் வர காய், பழம், இலை எல்லாத்தையுமே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டு வந்து பைனாப்பிளும் மாங்காவும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, ஸ்வீட்டு, கசப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் போன வருஷம்லாம் நிறைய வந்துச்சு. இந்த வருஷமும் நிறைய வந்தது. கொஞ்சம் நான் எடுத்து ஆல்ரெடி வந்து நான் ஊறுகாய் போட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் இருக்குது சார், அதை பறித்து உங்களுக்கு ஊறுகாய் போட்டு காட்டலான்ட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் இந்த செடியை நான் பார்த்ததில்ல. கேரளாவில், கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றி நல்லா தெரியும். கர்நாடகாவில் இந்த காயை வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிடுவாங்க. அம்டைக்காய் ஊறுகாய்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி மலையாளக்காரங்களும் இந்த காயை வச்சு நிறைய ரெசிபி செய்கிறாங்க. கேரளா, தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றி நிறையா தெரியும். கர்நாடகா பார்டர்லலாம் போய் கேட்டால் இதை பற்றி நிறைய தெரியும். நிறைய பேர் இதை ஊறுகாய் போட்டு சாப்பிட்றாங்க. இது வந்து இந்தியாவில், மலேசியாவில், ஸ்ரீலங்காவில், சவுத் ஈஸ்ட் ஏஷியாலலாம் வந்து வளர்கிறது. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அந்த பக்கம் ரொம்ப வெயிலாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துல நான் மூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊரில் ஆயுர்வேதத்தில் இதை மெடிசனாகவும் யூஸ் பண்ணுறாங்க. டயரியாக்கெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தில் இதை மெடிசனாக கொடுக்குறாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் கால்சியம் இருக்குது, ஹை ஃபைபரு, ஃபாஸ்பரஸு, விட்டமின் சி, அயன் எல்லாமே இருக்குது. இது நீங்கள் கட் பண்ணி பார்த்தா இதில் நிறைய நாராக தான் இருக்கும். ரொம்ப நிறைய நார்ச்சத்து இருக்குது. குடல் ப்ராப்ளத்துக்கு, இண்டஸ்ட்ரின் ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த பழம் வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். நான் வந்து அப்படியே சாப்பிட்டுடுவேன். சம்டைம்ஸ் வந்து அப்படியே பிடிங்க அப்படியே சாப்பிட்டுடுவோம், இல்லைனா கட் பண்ணிவிட்டு உப்பு காரம் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும். இதுக்கு தயிர் சாத்து கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்த்தாவே என்னோடய கசின் பையனோட ஞாபகம் தான் வரும். நீங்கள் ஆப்பிள் பிக்கிங் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் பேர் ஸ்ரீயானு. அவன் இங்கே வந்தாவே இந்த பழத்தை பார்த்தாவே இப்போ ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் பிடிங்கி சாப்பிட்டுடுவான். அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆப்பிள் பிக்கிங் போகும்போது கூட என்கிட்ட கேட்டான், பெரியம்மா உங்ககிட்ட இருக்கா, அந்த பழம் வந்திருக்காலாம் கேட்டான். வந்திருக்குடான்னு சொன்னேன். ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரல அவங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே டைமில் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவான். நான் இப்போ ஊறுகாய் போட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். அவங்க எப்போ வராங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் இருக்குது, காய் இருக்குது. அவங்க வர்றதுக்குள்ளே இந்த காயெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடும். அப்போ வந்து அவன் வந்து சாப்பிட்டுப்பா மீதி இருக்கிறத. நான் இப்போ வந்து இதை பிடுங்கி உங்களுக்கு ஊறுகாய் போட்டு காட்டுறேன். இதுதான் அமரக்காய். இது பழுத்தா மாம்பழம் மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். சாப்பிட மாம்பழம் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் நாராக இருக்கும். இது டிராபிக்கல் பிளான்ட்டு. இங்கே யூஎஸில் வந்து வின்டர் டைமில் இது தாக்கு பிடிக்காது. வின்டர் டைமில் நீங்கள் வந்து க்ரீன் ஹவுஸில் இல்லைனா வீட்டுக்குள்ளே தான் எடுத்து வைக்கணும். நானும் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படியே எடுத்து க்ரீன் ஹவுஸ் வச்சுடுவேன் வின்டரில். வின்டர் டைமில் எனக்கு காய் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நாளில் வந்து பெருசாகிடும் க்ரீன் ஹவுஸில் எடுத்து வச்சுட்டா. அப்போயே நான் வந்து எடுத்து சமைச்சிப்பேன், இல்லைனா அப்படியே சாப்பிடுவேன். இல்லைனா என் கசின் பையன் கேட்பான், அவனுக்காக அதெல்லாம் விட்டு வைக்கணும், இல்லைனா என்னை வந்து கத்துவான் என்கிட்ட ஒன்றுமே கொடுக்கலையான்ட்டு. ஸோ அதனால் அவனுக்காக அதை மேலே இருக்கிறத நான் விட்டு வச்சிடுறேன். இப்போ பெருசாக இருக்கிறத மட்டும் நான் பிடுங்கி நம்ம ஊறுகாய் போட்டுக்கலாம். அந்த சைடு கொஞ்சம் இருக்குது.
பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்க மாங்காய் மாதிரி இருக்குது, வடு மாங்காய் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள் அவ்வளோதான் இருக்குது. எத்தனை காய் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 13 காய் இருக்குது. இதை வச்சு இப்போ நம்ம ஊறுகாய் போடுறதான். ஃபஸ்ட்டு இதை நம்ம இதை கழுவிக்கலாம். இப்போ காயை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ பெரிய காயாக இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம இதில் கொட்டை இருக்கும், நம்ம சைடில் கட் பண்ணிக்கலாம். நம்ம பீச்சில் சாப்பிட்ற மாங்காய் சுண்டல் மாதிரி இந்த காயை வந்து நார்த் இந்தியாவில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக உப்பு காரம் மசாலாலாம் போட்டு சாப்பிட்றாங்க. இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் காய் வந்து. நம்ம வடு மாங்காய் மாதிரியே இருக்குது பாருங்கள், சின்ன சைஸு. உள்ளே வந்து நான் உங்களுக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குங்க. எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். புளிப்பு மாங்காய்னா கூட அப்படியே நான் சாப்பிட்டுடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த புளிப்பு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, ஆனால் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. உள்ளே வந்து பாருங்கள் நாராக இருக்குது பாருங்கள், பார்த்தா தெரியும் கொட்டையை. நான் கொட்டையை கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது அப்படியே விட்டால் நானே சாப்பிட்டுட்டோம் ஃபுல்லாகவையும். எங்கள் வீட்டுக்காருக்கு ஊறுகாய் தான் பிடிக்கும். அவர் முதலே சொல்லியிருக்காரு ஊறுகாய் போட்டு கொடுன்ட்டு. நான் அதுக்காக அவருக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் விட்டால் எல்லாத்தையும் இப்பயே சாப்பிட்டுடுவேன். இன்னும் ரொம்பலாம் புளிக்கலை, லைட்டாக தான் புளிப்பாக இருக்குது. ஒரு காய் வந்து ஜாஸ்தியாக புளிக்கும், இந்த காய் வந்து ரொம்பலாம் புளிக்கலை, லைட்டாக தான் புளிக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் முதல்ல கட் பண்ணது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே எடுத்துட்டேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, புளிப்பாலாம் போயிடுச்சு. இதுதாங்க கொட்டை. பாருங்கள் இதில் எவ்வளோ நார் இருக்குது, உள்ள நாராக இருக்குது. அவ்வளோ நார் சத்து இருக்குது இந்த காயில் வந்து. ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து. நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த ஆயுர்வேதிக்கிலலாம் வந்து இது நிறைய மருத்துவ குணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. டயரியாவுக்கு, மலச்சிக்கலுக்கு, இருமலுக்கெல்லாம் வந்து இதை வந்து மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொட்டையை வந்து திரும்பியும் தண்ணியில் ஊற வச்சுட்டு திரும்பியும் நான் மண்ணில் நட்டு வச்சுட்டு போகிறேன். போன வருஷம் வந்து நிறைய வந்தது. அதான் என் கசின் பையன் வந்து தான் நிறையா சாப்பிட்டான். அவன் கொட்டையோடையே கடித்து சாப்பிட்டுட்டான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவனுக்கு. அவ்வளோ பழத்தையும் அவன் தான் சாப்பிட்டான். என்கிட்ட கொட்டை ஒன்று கூட கிடைக்கல. ஸோ இந்த கொட்டையை இப்போ நான் ஊற வச்சுட்டு நான் மண்ணில் நட்டு வைக்கலான்ட்டு இருக்கேன். இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமாலோ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். நான் கொஞ்சம் பாதி நான் கட் பண்ணிக்கிறேன், ரொம்ப பெருசாக வேண்டாம். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறவங்கலாம், கம்போடியா, இந்தோனேஷியாலாம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த இலையை வந்து சேலடாக பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இலையை வந்து நான் எதுவுமே செஞ்சு சாப்பிட்டதில்ல. இந்த காயை தான் வந்து நான் ஊறுகாய் போட்டு சாப்பிட்ருக்கேன், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்ருக்கேன். பழுக்கிற வரைக்கும்லாம் எனக்கு பொறுமை இல்லை. அதை பார்த்த உடனே வாய் ஊறும் சாப்பிட்றதுக்கு. அதனால் காயாக இருக்கும்போதே நாங்கள் பிடுங்கி சாப்பிட்டுடுவோம். கொஞ்சம் பிஞ்சாக இருந்தாலும் கொட்டை ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை கொட்டை. கொஞ்சம் பெரிய இருக்கிற காயில் தான் வந்து கொட்டை இருக்குது. இதுதான் கடைசி காய். கட் பண்ணிக்கலாம். கொட்டை அவ்வளோவா இல்லை, ஒரு 3 கொட்டை தான் எனக்கு வந்தது. கொஞ்சம் பெருசாக இருக்கிறத தான் கொட்டை இருந்தது. பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் நான் கொட்டையே இல்லை, அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இது நார்த் இந்தியாவில், பங்களாதேஷ்லாம் வந்து இது மசாலா காய் போட்டு சாப்பிட்றாங்க. உப்பு காரம் மசாலாலாம் போட்டு சாப்பிட்றாங்க. இதில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது. கொலஸ்ட்ரால் பேஷண்ட்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. முதல்ல சொன்ன மாதிரி தான் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த இலையை வச்சு சாறு எடுத்து கண் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ஆயுர்வேதிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரியல, பட் நான் படிச்சிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நீட்டாக வேண்டாம், கொஞ்சம் சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீ கட் பண்ணிட்டு இருக்கும்போதே நல்லா வாய் ஊறுது எனக்கு. நான் வாசனை வந்து மாங்காய் வாசனை இல்லை, ரொம்பலாம் வாசனை இல்லை. இது வந்து ரொம்ப நம்ம மாங்காய் கட் பண்ணும் போதே வாசனையாகவும் இருக்கும், அந்த மாதிரி வாசனைலாம் இல்லை அது. பட் ஆனால் சாப்பிடும்போது மாங்காய் டேஸ்ட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம தோலோடையும் சாப்பிட்லாம், இல்லைன்னா தோல் எடுத்துகிட்டும் சாப்பிட்லாம். நிறைய பேர் தோல் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு தோலோடு தான் எனக்கு பிடிக்கும். தோலில் தான் நிறைய சத்து இருக்குது, ஃபைபர் இருக்குது. கொஞ்சம் கதிர் அடிக்கும், பட் இருந்தாலும் அந்த ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா ஒன்றும் தெரியாது, நல்லாயிருக்கும். இதில் இங்கே எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இதை எடுத்து நம்ம இந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம்.
இப்போ நான் பண்ணுறது வந்து இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இது என்னோடய சிக்னேச்சர் ரெசிபி வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வந்து. நம்ம நார்மலாக ஊறுகாய்க்கு வந்து உப்பு போட்டு ஊற வச்சு கொஞ்சம் 2-3 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா காய வச்சுலாம் செய்வோம். அந்த மாதிரி இல்லை, இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், உடனே நம்ம செஞ்சிடலாம். நம்ம கல்யாண வீட்டிலலாம் செஞ்சு கொடுப்பாங்கள்ல, மாங்காய் ஊறுகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி உடனே செஞ்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு கிண்ணத்து அளவுக்கு வந்திருக்கு. நம்ம பறித்த அமரக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதை பார்த்தாவே இன்னும் நான் சாப்பிடணும் போல் இருக்குது. நான் பாதி சாப்பிட்டுட்டேன் கட் பண்ணும் போதே. இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட நம்ம வந்து இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் எடுத்துருக்கேன், நம்ம குழம்பு பொடியும் எடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், வெறும் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். நான் எதுக்கு குழம்பு பொடி எடுத்தேன்னா, நம்ம அந்த ஊறுகாயில் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வரும், அந்த சாறு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை வந்து நம்ம தயிர் சாத்து ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கொஞ்சம் குழம்பாக வரத்துக்காக தான் நான் அந்த குழம்பு பொடி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் திக்காகவும் அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம், ரொம்ப கம்மியாக தான் காரம் சாப்பிடுவோம். நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அதில் காரம் அவ்வளோவா இருக்காது, அதுக்காக அதை தான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஸோ இதை கலக்கி ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம இந்த ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த அளவுக்கு அந்த டைமில் ஊறினாவே போதும். இது வந்து ஸோ ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை கலரி வச்சுக்கலாம் முன்னாடி. ஏன்னா அதில் கொஞ்சம் ஊற வச்சா அந்த கொஞ்சம் தண்ணியெல்லாம் விடும், அந்த தண்ணி தான் நமக்கு வந்து அந்த குழம்பு மாதிரி வரும். அதனால தான் ஒரு 5 நிமிஷம் நான் ஊற வைக்க சொல்கிறேன். இப்படியே சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ காரப்பொடி போட்டு இதை சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புளிப்பாக இல்லை அந்த காயில் வந்து நல்லாயிருக்கு. நம்ம இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த வாசனைலாம் கடுகு வெடித்தாதான் வரும். கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க, இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். இது கூட 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் சூடாக இருக்கும் போதே நம்ம கலக்கி வச்சுருந்த மாங்காய் ஊறுகாய் வந்து அமரக்காய் ஊறுகாய் வந்து இதில் போட்டுடலாம். எனக்கு மாங்காவே வருது, பார்க்க மாங்காவா மாதிரியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கடைசியில் தண்ணியாக இருக்குது பாருங்கள், ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாதான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விடும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த சாறு மாதிரி இருக்கிறத நம்ம சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வந்து அப்படியே ஹீட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த தோல் வந்து கொஞ்சம் சாஃப்டாகும். உங்களுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக வேணும்னா அப்படியே இறக்கிடலாம், பட் எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும்ன்ட்டு ஏதாவது தண்ணி இருந்தால் கூட இந்த சூட்டில் சுண்டி போயிடும். சரி, கொஞ்சம் நாளைக்கு வந்து நமக்கு லைஃப்பும் இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து உடனே வந்து சீக்கிரம் கெடாது. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த நல்லெண்ணெய் வாசனை, அந்த கடுகு வெடித்ததுக்கும் அந்த நல்லா ஊறுகாய் வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. நான் தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். இந்த ஊறுகாய் செய்கிறதுனால நான் தயிர் சாதம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்காக. என் பையனுக்கும் இந்த ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போ இல்லை, அடுத்த மாதம்தான் ஊருக்கு வருவார். இங்கே நவம்பர் 1st வீக்கில் தான் வருவார். ஸோ நான் கொஞ்சோண்டு எடுத்து பாக்ஸில் எடுத்து வைக்கணும், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா. இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா 1 மாதத்துக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து, நீங்கள் பண்ணும்போது
க்ளீனான ஸ்பூனாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும், ஃபங்கஸ் வந்துடும். அவ்வளோதாங்க. இது ஒரு 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது போதும். நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதோ நம்ம பண்ண ருசியான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் தயிர் சாதத்தோட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த தயிர் சாதம் ஊறுகாய் காம்பினேஷனுக்கு அடிச்சுக்க யாருமே இல்லைங்க. எந்த சாப்பாடும் இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த ஊறுகாய் வச்சு நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இது சாப்பிட்டு. நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்படியே விட்டால் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ரொம்ப புளிப்பும் இல்லை, அந்த ஸ்வீட்டு நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த காய் கிடைச்சா நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. நான் மேலே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பொறுமையில்லை. இங்கே நான் சாப்பிட்றேன். எங்கள் வீட்டுக்காரரும் உட்காந்துட்ருப்பாரு. கொஞ்சம் தயிர் சாதம் இருக்குது, அவருக்கும் வந்து கொடுத்துப்பேன். இப்போ வெயில் அடிக்கிறதுக்கும் இந்த தயிர் சாதம் ஊறுகாய் வச்சு காம்பினேஷன் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நல்லா புளிப்பாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு சிக்கன் எல்லாம் ஈடே இல்லை. சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஊறுகாய் வந்து. அந்த ஜூஸோட சாரோட எடுத்து சாப்பிட்ணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. விட்டால் இதை நான் சாப்பிட்டுட்டே இருப்பேங்க. உங்களுக்கும் டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.